Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். குளோபல் வார்மிங் எதுக்காக ஏற்படுது? கார்பன் எமிஷனுங்கிறது தொடர்ந்து அதிகமாகிட்டு இருக்குது. ஏன்னா அது சூரியன்லேருந்து ஒரு கதிரை நேரடியாக பூமிக்கு வராமல் அது பிடிச்சி வச்சுக்குது இந்த வெப்பத்தை. அதனால சூடாகுது. இதை குறைக்கணும்னா தீர்வு உலகத்துக்கு ஒரே விஷயம் தான், மரம் தான். ஸோ அந்த மரங்கள் போனது தான் கார்பன் எமிஷன் ஜாஸ்தியானதுக்கும் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் காரணம். மரங்கள் தொடர்ந்து வெட்டப்பட்டு இருக்கு, கார்பன் எமிஷன் அதிகமாகிட்டே இருக்குது. ஒரே நாளில் 8,30,000 மரம் நட்டோம். அது அன்னைய டேட்டில் அதுதான் கின்னஸ் ரெக்கார்டு. இது மக்கள் மனதில் தீவிரம் மரத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா 1,12,47,630 மரங்களை நம்ம விநியோகம் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி 1 கோடி மரங்கள்னு சாதாரண விஷயம் இல்லை. உலகத்திலேயே இந்த அளவுக்கு விவசாயிகள்கிட்ட மரம் நட வச்ச இயக்கம் வேறு எங்கேயுமே கிடையாது. நம்மளுடைய இதுவே ஒரு பயிர் விவசாயம் கிடையாது, பல பயிர் பல அடுக்கு விவசாயம் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது என்றைக்கு மோனோகல்ச்சராக மாற்றணுமோ அப்போ தான் விவசாயிக்கு பொருளாதாரம் இழப்பு வந்துச்சு, பெரிய லாபம் எல்லாம் போணுச்சு. நம்ம அதை தான் மீட்டுருவாக்கம் பண்ண போகிற மொழி, நம்ம புதுசாக எதையும் சொல்லணும். விவசாயி இன்றைக்கி பருவநிலை மாற்றத்தினால முழுசாக பாதிக்கப்பட போகிறது விவசாயி தான். ஏன்னா எப்போ அவர் நடவு நினைக்கிறாரோ அப்போ தண்ணி இருக்காது, அறுவடை செய்கிறப்போ மழை பெய்யும். இந்த பருவநிலை மாற்றத்தினால மாறி மாறி சூழ்நிலை வர்றதுனால முழுமையாக பாதிக்கப்படுறது விவசாயி மட்டும்தான். அதை மாற்றணுன்னா கண்டிப்பாக மரம் நடணும். அதை விவசாயி மட்டும்தான் பண்ண முடியும். ஒன்று விவசாயி என்ன செய்யணும், அரசு என்ன செய்யணும்னு இருக்குது. விவசாய நிலத்தை என்ன நட்டாலும் அதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. அதுக்கு முக்கியமாக இதை அக்ரி ப்ரொடியூஸ்னு அறிவிக்கணும். தடைகள் எடுத்துட்டால் நம்ம தமிழகம் பசுமை எளிமையாக வந்துடும். விவசாயியோட பொருளாதாரம் பல மடங்கு உயரும். ஏன்னா மரம் சார்ந்த விவசாயம் தான் மண்ணை காப்பாற்றுறதுக்கான தீர்வு. இன்றைக்கி மண்ணுங்கிறது அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ மண்ணை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும்னா மரம் சார்ந்த விவசாயம் தான் தீர்வு. இது வெறும் பொருளாதாரத்தை பற்றி சொல்ல, மண்ணை பற்றி சொல்ல. நீங்கள் ஆரோக்கியமாக வாழணுன்னா ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் காவேரி கூக்குரல் இயக்கத்தின் தமிழ்மாறன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இயற்கை சார்ந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி குளோபல் வார்மிங், அதாவது அந்த ஒரு முக்கியமான பிரச்சனை உலகளாவிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. குறிப்பாக இப்போ நம்ம அந்த வெப்பமும் அதிகப்படியாக இருக்குது. நிறைய இடத்துல டெய்லி செஞ்சுரி அடிச்சிட்டு இருக்கிற வெயில். ஸோ இந்த குளோபல் வார்மிங்கை எதுக்காக ஏற்படுது? குறிப்பாக நம்ம இயற்கை சார்ந்து எந்த விஷயங்களாம் மாற்றுறதால இது ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. முக்கியமாக கார்பன் எமிஷனுங்கிறது தொடர்ந்து அதிகமாகிட்டு இருக்குது. இப்போ பசுமை குடில் வாயுகள்னு சொல்லுவாங்க. அதில் கார்பன் டை ஆக்சைடு மிகப்பெரிய பங்களிக்குது. அடுத்தது மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, இந்த மாதிரி 2-3 வாயுக்கள் புவியை வெப்பமயமாக்குறதுல அதிக பங்கு இருக்குது. ஏன்னா அது சூரியன்லேருந்து ஒரு கதிரை நேரடியாக பூமிக்கு வராமல் அது பிடிச்சி வச்சுக்குது அந்த வெப்பத்தை. அதனால் சூடாகுது. இதை குறைக்கணும்னா தீர்வு உலகத்துக்கு ஒரே விஷயந்தான், மரம் தான். நீங்கள் என்ன பேசணும், நம்ம பருவநிலை மாற்றம்னு பள்ளி காலத்துலேருந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம விளைவுகளில் சந்திக்கிற காலத்தில் இருக்கோம். ஸோ அந்த மரங்கள் போனது தான் கார்பன் எமிஷன் ஜாஸ்தியானதுக்கும் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் காரணம். மரங்கள் தொடர்ந்து வெட்டப்பட்டு இருக்கு, கார்பன் எமிஷன் அதிகமாகிட்டே இருக்குது, குறைக்கப்படலை, அதிகமாகிட்டே இருக்குது. நிறைய இண்டஸ்ட்ரி, அதாவது மக்கள் தொகை அதிகமாகிட்டு நம்மளுடைய தேவைகள் நம்ம எதையும் நிறுத்திக்க முடியாது. இன்றைக்கி கார் தேவை தான், ஃப்ளைட்டு தேவை தான், எல்லாம் தேவை தான். அப்போ அதுக்கு கார்பன் எமிஷன் தான் ஆகும். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக அதோட அதிகமாக மரம் நட்டுருக்கணும். ஆனால் அதை நடலை, ஆனால் அழிச்சிட்டோம் நிறையா. இப்போ தமிழகத்தோட பசுமை பரப்பு பார்த்திங்கன்னா, தமிழகம் ஒரு மறை மாநிலம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 3000 கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலையில் பாலக்காடு கணவாய் மட்டும் ஓப்பனில் இருக்குது. அதில் வர இதில் தான் நமக்கு கொஞ்சம் மழை பெய்யுது. ஆனால் நீங்கள் பாருங்கள், வரலாற்றில் மன்னர்கள் காலத்தில் எப்போ வந்தாலும் மன்னர் கேட்குற முதல் கேள்வி, மாதம் மும்மாரி மழை பெஞ்சுதா? இப்போ மாதம் மும்மாரி மழை பெஞ்சுதானே, இது கற்பனையை கேட்க முடியாது. நடந்த விஷயத்த ஏற்கனவே நடந்திருக்கு, அதை கேள்வியே கேட்குறாங்க. அப்போ மாதம் மும்மாரி எப்படி தமிழ்நாட்டில் மழை பெஞ்சிருக்கும்? ஏன்னா நம்ம மழை மாநிலம்னு சொல்கிறோம். எப்படி பெஞ்சுதுன்னா, தமிழகம் முழுக்க காடுகள் இருந்துச்சு, கோயில் காடுகள்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. ஒவ்வொரு ஊர்லேயும் கோயில் காடுகள், ஒரு ஐயனார் சிலையை வச்சு ஒரு காடு இருந்துச்சு. அந்த காடை பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காடுகள்லாம் நம்ம சுய தேவைக்கு அழிச்சிட்டோம். தமிழ்நாட்டில் அந்த கோயில் காடுகள் ஒரு எச்சம் தான் இருக்குது. இன்னும் விழுப்புரம் மாவட்டத்தில் வேறு எங்கேயுமே இல்லை கோயில் காடுகள். எல்லா மாவட்டத்திலையும், கொஞ்சம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொஞ்சம் இருக்குது. மற்ற எல்லா மாவட்டத்திலும் உள்ள கோயில் காடுகள் நம்ம அழிச்சிட்டோம். நான் ஒரு கிராமத்து டெல்டா விவசாயி, திருவாரூர் மாவட்டம். எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டரில் மேய்ச்சல் நிலம் இருந்துச்சு. வெறும் காடாக இருக்கும், ஒரு மேய்ச்சல் நிலம் இருக்கும். இன்றைக்கி ஒரு மரம் கிடையாது அந்த இதில், எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அதாவது ஆற்று, இப்போ நாங்கள் ஒரு அரிச்சந்திர நதிக்கு படுகையில் இருக்கிறோம். அந்த ஆற்றுல படுகை இருந்துச்சு. படுகைன்னா
ஆறு இருக்குன்னா இப்போ வந்து எல்லாம் சிமெண்ட் போட்டு காங்கிரீட் போட்டுருக்காங்க. அப்போ ஆறுலேருந்து ஒரு 500 மீட்டருக்கு வந்து படுவை இருக்கும் அப்படி நீண்டு. அது ஃபுல்லாக காடாக இருக்கும். அது வந்து ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சலாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன சின்ன வனங்கள் ஒவ்வொரு கிராமத்துலையும் இருந்துச்சு. அந்த வனத்தெல்லாம் நம்ம அழிச்சிட்டோம். நம்மளோட மக்கள் தொகை பெருக பெருக நம்ம சுய தேவைக்காக ஆறுகளில் மணல் அள்ளது மட்டும் இல்லாமல் இந்த படுகையும் நம்ம எடுத்துட்டோம். எடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா மரங்களோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. அது வந்து முக்கியமாக வந்து புவி வெப்பத்துக்கு ஒரு காரணம். புவி வெப்பங்கிறது உலகளாவிய பிரச்சனை. இதையே நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் மட்டும் நடந்திருக்கா? உலகம் பூரா அது நடந்துகிட்டு இருக்குது. உலகம் பூரா ஒவ்வொரு நிமிஷம் பல கோடி மரங்கள் வெட்டப்பட்டு இருக்கு. அதுக்கு ஈக்குவலாக நடலை. ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா 1980களில் வந்து ஒரு தனி மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோ பேப்பர் தேவைப்படுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து இவ்வளோ டெக்னாலஜி வந்துட்டு கோ க்ரீன் சொல்கிறோம், எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து ஒரு தனி மனிதன் 13 கிலோ பேப்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து குறைய வேண்டியது அதிகமாகிட்டு இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு மரங்கள் இல்லை, மரத்தை அழிச்சிக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் புவி வெப்பத்துக்கு முக்கியமான காரணம். இது எளிமையான தீர்வு வந்து மரம் நடுறது மட்டும்தான். ஸோ இப்போ அந்த தீர்வை நோக்கி தான் வந்து ஒரு இயக்கமாக வச்சு நீங்கள் வந்து காவேரி கூக்குரல் மூலிமா நகர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வரைக்கும் காவேரி கூக்குரல் மூலிமா எவ்வளோ மரங்கள் நடப்பட்டிருக்கு, இதில் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனாக எவ்வளோ விவசாயிகள் உள்ளே இருக்கிறாங்க, இதோட இப்போ கரண்ட் அப்டேட் என்ன, கரண்ட் ஸ்டேஜ் என்ன? இதில் இப்போ நம்ம வந்து இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1,12,47,630 மரங்களை நம்ம விநியோகம் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 80% மரத்துக்கு மேலே வந்து விவசாயிகள் தான் எடுத்து நட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 48,000 பேர் வந்து மரம் எடுத்து நட்டுருக்காங்க, பொதுமக்களும் விவசாயிகளும். அதில் 34,000 பேர் விவசாயிகள் தான். அப்போ வந்து அதிகபட்ச மக்கள் விவசாயிகளாக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் நிறையா இருக்குது. நான் அதை பின்புலத்தை சொல்கிறேன். இது வந்து ஒரு 26 ஆண்டு கால வரலாறு. இன்றைக்கி 1 கோடி மரங்கள்னு சாதாரண விஷயம் இல்லை. உலகத்திலேயே இந்த அளவுக்கு வந்து விவசாயிகள்கிட்ட மரம் நட வச்ச இயக்கம் வேறு எங்கேயுமே கிடையாது. 1 கோடி மரங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இயக்கம் உலகத்திலே யாரும் கிடையாது. இப்போ நம்ம காவேரி கூறுலாம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு காரணம் வந்து நீண்ட பாரம்பரியம் உழைப்பும் இருக்கிறதுக்கு பின்னாடி. சத்குரு வந்து அவர் ஒரு ஞானியாக இருக்கிறதுனால அவர் எதிர்காலத்தை கணித்து அவர் படிப்படியாக எங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். 26 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல்ல வந்து அந்த மலைகளை சுற்றி வாலண்டியர்ஸை வச்சு மரம் நட சொன்னார். சும்மா விதைகளை எடுத்துகிட்டு போய் நம்ம வெள்ளையங்கிரி மலையில் மலையேறி அங்கங்கே விதை போட்டாங்க. இன்றைக்கி வந்து அந்த மலையை வந்து கிரீனிஷாக இருக்க காரணம் ஈஷா தன்னார்வ தொண்டர்கள் செயல் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 2000 வாக்கில் சத்குரு வந்து வனஸ்ரீன்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி ஈஷாவை சுற்றி உள்ள பகுதிகளில் பொது இடங்களில் மரம் நட சொன்னார். இன்றைக்கி நீங்கள் ஈஷாவுக்கு போகிற வழியில் 2 பக்கம் மரங்கள் இருக்குன்னா அது அப்போ நட்ட மரம் தான். 1998 ஆரம்பிச்சது, 2000 மரம் நட்டோம். இப்போ 2000 வாக்கில் வந்து ஐநா அமைப்பு இங்கே வந்தோம். ஐநாவோட சுற்றுச்சூழல் அமைப்பு தமிழ்நாட்டை சுற்றி பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இப்போ உள்ள நிலம் நீடிச்சுன்னா அடுத்த 25-30 வருஷத்தில் 60% பாலை நாடுன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மரங்கள் அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. பனை மரமே காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அப்போ சத்குரு வந்து நம்ம வந்து இப்படி விடக்கூடாது, நம்ம ஏதாவது செயல் செய்யணும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து 2004 பசுமை கரங்கள்னு திட்டம் ஆரம்பித்தாங்க. அப்போ நம்மளோட நோக்கம் என்னென்னா தமிழகத்தோட பசுமை பரப்பை வந்து 10% அதிகரிக்கணும். 10% அதிகரிக்கணும்னா ஒரு மரத்தோட கெனாப்பியை வச்சு நம்ம வந்து அப்போ வந்து டிம்பரும் இருந்தோம், நான் டிம்பர் எல்லாமே கொடுத்தோம். அரச மரம், ஆரமரம் எல்லாமே கொடுத்தோம். ஒரு மரம்னா அதோட மொத்தமாக எவ்வளோ கிளை இருக்குன்னு பார்த்து அதை வச்சு தமிழ்நாடோட ஜியாகிரபியை பார்த்து இத்தனை கோடி மரங்கள் நட்டால் 10% க்ரீன் கவர் வரும்னு முடிவு பண்ணி 11.4 கோடி மரங்கள் நடணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து பெரிய 11 கோடி மரமா, இது எப்படி சாத்தியம்னு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. சத்குரு எளிமையாக சொன்னாங்க. அன்றைக்கி வந்து 6 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. இப்போ ஆளுக்கு ஒரு மரம், இந்த வருஷம் ஒரு மரம் வைங்க, உங்களுக்காக ஒரு மரம் வைங்க, ஊருக்காக ஒரு மரம் வைங்க, ஆளுக்கு 2 மரம் வச்சா 12 கோடி நட்டுடலாம் ஒரே நாளில் அப்படின்ற சிம்பிளாக எங்கள்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த மரங்கிற விஷயத்தை வந்து மக்கள் மனத்தில் விதைக்கணுங்கிறதுக்காக நிறைய செயல் செஞ்சோம். அதில் வந்து கிட்டத்தட்ட நிறைய தன்னார்வர்கள் ஈடுபட்டாங்க. ஒவ்வொருத்தருமே வந்து அவங்க வீட்டில் சின்ன சின்ன நாட்டு, அவங்க வீட்டில் வேஸ்ட்டாக ஒரு கவரு, அவங்க வீட்டில் ஒரு எலுமிச்சம்பழம் பிடிஞ்சாங்கன்னா அந்த விதையை அதில் முளைக்க வைக்கிறது, இப்படி பழமரங்கள்லாம் அவங்கவுங்க வீட்டில் உற்பத்தி பண்ண 250 நாட்டுப்பண்ணைகள் தமிழ் முழுக்க தன்னார்வ தொண்டர்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ 2006 என்ன பண்ணால் இதை வந்து தீவிரம் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனதை தவிர கின்ன சாதனை பண்ணலான்னு பிளான் பண்ணோம். அன்றைக்கி ஒரு 7 லட்சம் பண்ணாலே கின்ன சாதனைன்னு இருந்துச்சு. அதை வந்து நம்ம வந்து தமிழ் முழுக்க மரக்கன்று உற்பத்தி பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரே நாளில் 8,35,000 மரம் நட்டோம். அது வந்து அன்னைய டேட்டில் அதுதான் கின்னஸ் ரெக்கார்டு. இது மக்கள் மனதில் வந்து தீவிரம் மரத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு. அன்றைக்கி நம்மளோட ஐயா நம்மளோட இருந்தார், மரம் தங்கசாமி இருந்தாங்க. அவங்கெல்லாம் கிராமமாக நம்ம போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. நம்மள்ட்ட ஒரு மீசை வண்டி இருக்கும், பச்சை கலரில் ஒரு பெயிண்ட் பண்ணி மனிதன் முறை மீசையெல்லாம் வச்சு ஒரு படம் போட்டு ஒரு வண்டி, அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் கிராமமாக மரத்தை பற்றி விழிப்புணர்வு. அதில் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு சீட்டு அவருக்கு தான், அவர் எங்களோட இருந்து எல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அதனால ஒரே நாளில் 8 லட்சத்துக்கு மேலே நம்ம மரம் நட்டு ஒரு கின்னஸ் சாதனை. இது வந்து மக்கள்கிட்ட மரத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா
திருமணங்களில், பொது இடங்களில், பொது நிகழ்ச்சிகளில் என்ன விசேஷம் இருந்தாலும் மரக்கன்று கொடுக்குற கலாச்சாரம் வந்துச்சு. அது எங்களுடைய தன்னார்வலே போய் மரத்தை எடுத்துகிட்டு போய் அந்த கல்யாண வீட்டில் பேனர் கட்டி மரக்கன்று இவங்களே கொடுப்பாங்க. இவங்க வீட்டு விசேஷம் மாதிரி இவங்க போவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு யாராவது மரக்கன்று கேட்டாங்கன்னா 10 பேர் தன்னார்வ தொண்டு அந்த கல்யாணத்துக்கு போயிடுவாங்க. போய் கிட்டக்க இருந்து மரக்கன்று கொடுப்பாங்க. கொடுத்து அவங்களுக்கு இந்த மரத்தை பற்றி சொல்லி நட வைப்பாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்துச்சு. அதுக்கு வந்து மத்திய அரசோட விருது நமக்கு கிடச்சிது. அன்னைக்கு சுற்றுச்சூழல் உயரிய விருதுங்கிறது இந்திரா காந்தி பரியவரன் புரஸ்கார் விருதுங்கிறது ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயாவோட கையால் சத்குரு வந்து விருது வாங்கினாங்க. இது வந்து அந்த பசுமை கரங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம்னு வச்சுங்களேன். இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம வந்து எப்போதுமே ஒரு 40-50 வகையான மரங்கள் நம்ம உற்பத்தி பண்ணுவோம். ஒரு வெரைட்டி நம்ம பண்ணுறதில்ல. அப்போ தேக்கு, மகாகனி, வேங்கை இந்த மாதிரி வந்து நம்ம கிட்டத்தட்ட 20 வகையான டிம்பர் மரங்களை உற்பத்தி பண்ணி கொடுப்போம். இது நம்ம நாட்டுப்பண்ணையில் அப்பிலேருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இது கொடுக்கும்போது என்னென்னா, மக்களுக்கு வந்து இது என்ன மரம், ஏன்னா டிம்பர்னால எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் தேக்கு மட்டும் தெரியும். ஆனால் மகாகனின்னு ஒன்று இருக்குது, மஞ்சள் கடம்புன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து குமிழ் தேக்கு இருக்குது, தேக்கு இருக்குது, அப்புறம் வந்து ரோஸ் வுட் இருக்குது. இப்படின்னு ஒரு வெரைட்டி சொல்லும்போது இது எப்படி நடணும், எங்கே நடணும், எப்படி நட்டால் பலன்னு சொல்லி ஒரு கேள்வி விவசாயிகள் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்காக நம்ம ஏற்படுத்தினா வேளாண் காடுகள் திட்டம்னு ஆரம்பித்தோம். நம்மளுடைய நர்சரியில் ஒரு நோட்டீஸ் வச்சுருப்போம், என்னென்ன மரக்கன்றுகள் இருக்குது என்னன்னு சொல்லி கொடுப்போம். அதில் கீழே 2 வரி போட்டிருப்போம், உங்கள் மண்ணுக்கேற்ற மரங்களுக்கு இலவச ஆலோசனைக்குன்னு ஒரு நம்பர் போடுவோம். அதில் போய் நம்ம நிறைய கால்ஸ் வந்துச்சு. அப்போ விவசாயிகள் போய் பரவலாக வந்து ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்படி சொல்லும்போது மெல்ல மெல்ல விவசாயிகள் வந்து அந்த யாருக்கெல்லாம் விவசாயம் பண்ண முடியலையோ, யார் தொழிலில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் முழுமையாக மர விவசாயத்துக்கு மாறினாங்க. நிறைய விவசாயிகள் பார்டரில் மரம், இந்த பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்டரில் மரம் இருக்கும். இந்த மாதிரி மர விவசாயிகள் நிறைய பேர் வந்தாங்க. இது தமிழகம் முழுக்க நிறைய மாதிரி பண்ணைகளை உருவாக்குனுச்சு. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அந்த பசுமை கரங்கள் திட்டத்தின் மூலிமா மக்கள்கிட்ட பொது இடங்கள் நடுறது, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு விவசாயிகள் மத்தியில் பரவலாக வந்து மரம் நடணுங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு. அது நாங்கள் கைட் பண்ணிகிட்டே இருந்தோம் தொடர்ந்து போய். இதனால் மாதிரி பண்ணைகள் நிறைய இடத்துல உருவாகிட்டே இருந்துச்சு. இதே நேரத்தில் நம்ம வந்து பசுமை திருப்பூர், பசுமை கரூர்னு ஒரு இயக்கம்லாம் வச்சு பப்ளிக்கில் மரம் நடுறதை வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணோம். இப்போ உள்ள முதலமைச்சர் வந்து கரூரில் துவங்கி வச்சார். அந்த கின்னஸ் ரெக்கார்டு பண்ணும்போது கலைஞர் தான் அந்த முதல் மரக்கன்று நட்டு வச்சார். இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ நம்ம வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு அதெல்லாம் போய் சர்வே பண்ணோம். இது என்ன நடக்குது, நம்ம நட்ட மரங்கள் எப்படி இருக்குன்னு சர்வே பண்ணும்போது இந்த பொது இடங்கள் நட்டதுங்கிறது சர்வே உள்ளது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஓகே, அது 10% தான் இருந்துச்சு. அதே விவசாயிகள்கிட்ட நட்டுருக்கோம் இல்லையா, விவசாயிகள்கிட்ட போய் கைட் பண்ணி அவங்க வரப்பில் நட்டது, பிளாக் பிளான்டேஷன் பண்ணது, இதெல்லாம் வந்து 70-80% சர்வேகள் இருக்குது. அப்போ வந்து இந்த திட்டம் தான் வெற்றி பெறுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து கையில் எடுத்துற சத்குரு அப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் விவசாயிகளுக்கு வந்து தீவிரமாக நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணோம். 2017 சத்குரு வந்து நதிகளை மீட்போம் பாரதம் காப்போம்னு இயக்க ஆரம்பித்தாங்க. அதில் வந்து கன்னியாகுமரியில் காஷ்மீர் வரலையும் அவங்க கார்லேயே ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட 16 மாநில முதல்வர்களை வேறு கட்சிக்காரங்க, அதெல்லாம் ஒரு கட்சி கிடையாது, காங்கிரஸ்காரங்க இருந்தாங்க, பிஜேபிக்காரங்க இருந்தாங்க, கம்யூனிஸ்ட்காரங்க இருந்தாங்க, எல்லா கட்சி, ஆந்திராவில் வேறு கவர்மெண்ட் இருந்துச்சு, எல்லாரையுமே மீட் பண்ணி இந்த திட்டத்தை பற்றி சொன்னாங்க. என்னென்னா ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சருக்கு போகணும். அடுத்து வந்து நதியோட வடிநில பகுதி, ஒரு நதிக்கும் ஒரு வடிநில பகுதி இருக்கும். இப்போ காவிரி நதினா கிட்டத்தட்ட 83 லட்சம் சதுர கிலோமீட்டர் அதோட வடிநில பகுதியாக இருக்குது. வடிநில பகுதியில் ஒன்றும் இல்லை. இப்போ கோயம்புத்தூரில் பெய்கிற தண்ணியும் வந்து காவிரியில் தான் வந்து கலக்கும். இந்த பக்கம் வந்து திண்டுக்கல்லில் ஒரு பகுதி வந்து பெய்கிற தண்ணி வந்து காவிரியில் தான் கலக்கும். ஒரு பகுதி வந்து மதுரை இதுக்கு வைகைக்கு போகும். இப்போ எங்கே மழை பெஞ்சால் காவேரிக்கு வருதோ அதெல்லாம் வடிநில பகுதி. ஆனால் இதில் இன்னொரு விஷயம், ஏற்கனவே விவசாயி வந்து பல விஷயங்கள்ல அவனுக்கு வந்து நெருக்கடி இருக்குது. நிதி நெருக்கடி ஒரு பக்கம், பருவநிலை நெருக்கடி ஒரு பக்கம், இந்த நெருக்கடிலாம் இருக்குது. இந்த நெருக்கடிக்கு மத்தியில் சுற்றுச்சூழலுக்கும் நல்லது, நம்ம மண்ணுக்கும் நல்லது அப்படிங்கிருந்தாலும் கூட மரத்தை வந்து அவன் நடுறது அப்படிங்கிறது அது அவனுக்கு பாசிபிளாக எப்படி ஆச்சு? இதில் அதான் சொல்கிறேன். இப்போ இந்த வடிநில பகுதியெல்லாம் மரம் நடணும்னு சொல்லிட்டு சத்குரு வந்து ஒரு திட்டம் அறிவித்தாங்க. அதுதான் வந்து நதிகளை மீட்போம் பாரதம் காப்போங்கிறது. ஏன்னா நதிகளில் வந்து வருஷம் முழுக்க ஜீவனடியாக ஓடின நிறைய நதிகள் வந்து இப்போ கங்கை வந்து இன்னும் ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. அப்போ எல்லாம் 2017 வாக்கில் கங்கை வந்து வருஷம் முழுக்க ஒரு ஜீவநதியை நிற்கிற ஸ்டேஜ் வந்துச்சு. இப்போ அதுக்காக தான் சத்குரு அவேர்னஸுக்காக அந்த திட்டத்தை எடுத்துகிட்டு போனால் வடிநில பகுதியில் மரம் நடணும்னு. இப்போ அதில் வந்து விவசாயி எங்கே வந்தாங்கன்னா, விவசாயிகிட்ட தான் மேக்ஸிமம் நிலம் இருக்குது. இப்போ நீங்கள் 60% நிலம் வந்து விவசாயிகிட்ட தான் இருக்குது. இப்போ அவங்க மரம் நட்டால் மட்டும்தான் அதுக்கு தீர்வு வருங்கிறதுனால தான் நம்ம வந்து ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சர் எடுத்துகிட்டு போனோம். அந்த திட்டத்தில் அதுதான் சொன்னோம், விவசாயி மரம் மட்டும் நட்ட சொல்கிறது இல்லை, மரம் நட்டார்னா டிம்பர் நட்டார்னா அது விற்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். பழமரங்கள் நட்டாங்கன்னா அதை விற்பனை பண்ணுறதுக்கு அது எஃப்யூஓ ஃபார்ம் பண்ணணும், இண்டஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணணும். இது எல்லாமே அந்த தீர்வாக அந்த புக்கில் கொடுத்தோம். அது வந்து பார்த்துட்டு மத்திய அரசு வந்து உடனடியாக ஒரே மாதத்தில் அதை ஆய்வு பண்ணி அனைத்து மாநிலங்களையுமே அதை நடைமுறைப்படுத்த சொன்னாங்க. நிதி ஆயோக்கு வந்து நம்ம கொடுத்த 750 பக்கம் வரைவு அறிக்கை எல்லா மாநிலத்தையுமே
நடைமுறைப்படுத்த சொன்னாங்க. அதனால் அந்த நதிகளை மீட்பும் பாரத இயக்கம் மிகப்பெரிய வெற்றி தான். அதில் 6 மாநிலம் நம்மளோட இணைஞ்சு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்தாங்க. கர்நாடகா வந்தாங்க, பஞ்சாப் வந்தாங்க, சத்தீஸ்கர் வந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து இப்போ மகாராஷ்டிரா அந்த கவர்மெண்ட்டெல்லாம் நம்மளோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணி இந்த திட்டத்தை வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னாங்க. அது ஒடிசா கவர்மெண்ட்லாம் அவங்களே மகாநதியில் பல ஆயிரம் கோடி மரங்களை நடணும்னு சொல்லி அவங்க 10,000 கோடிக்கு ப்ராஜெக்ட் அறிவிச்சாங்க அவங்கெல்லாம் மரம் நடுறதுக்கு. இது வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வாக வந்துச்சு. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 16 கோடி பேர் இந்த திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. உலகத்தில் இந்த அளவுக்கு ஆதரவு தெரிவித்த இயக்கம் வேறு எதுவும் கிடையாது. இப்போ அதன் பிறகு சத்குரு வந்து நம்ம வந்து தீர்வு சொல்கிறோம், ஆனால் நம்ம ஒரு நதி எடுத்து ஒர்க் பண்ணணுங்கிறது தான் காவிரி குக்கரில் அறிவித்தாங்க. இது 2019 காவிரி குக்கரில். காவிரியில் வந்து கர்நாடகாவில் குடகுல ஆரம்பித்து தமிழ்நாட்டில் ஒரு 18 டிஸ்ட்ரிக்கு, கர்நாடகாவில் 9 டிஸ்ட்ரிக்டில் வந்து 83 லட்சம் சதுர கிலோமீட்டரில் 242 கோடி மரம் நடணும்னு திட்டத்தை அறிவித்தாங்க. இது வந்து இலக்கு. இது நோக்கி பயணம் பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து 2019 ஆரம்பித்தோம். தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம வந்து அனைத்து மாவட்டத்திலுமே செய்கிறோம். ஒரு காவிரி ரீஜன் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் 37 மாவட்டங்களையும், அதாவது நம்ம நீலகிரியையும் சென்னையும் தவிர மித்த எல்லா மாவட்டம் ப்ளஸ் பாண்டிச்சேரி சேர்த்து 37 மாவட்டத்தையும் திட்டத்தை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமுமே நம்ம வந்து மரக்கன்றுகள் எல்லா மாவட்டத்தையும் விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நமக்கு வந்து கிட்டத்தட்ட 40 நாற்று பண்ணைகள் தமிழகம் முழுக்க இருக்குது. பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 இருக்குது. ஸோ இதில் அந்த விவசாயிகளுக்கு இது எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்குது? இப்போ வந்து நாங்கள் அந்த நீண்ட அனுபவம் சொன்னோம் இல்லையா, அதில் வந்து நிறைய விவசாயிகள் மரம் நட்டுருந்தாங்க, வெட்டி விற்றுருந்தாங்க. அவங்களோட அனுபவத்தை கேட்கும்போது அவர் சொல்லுவார், விவசாயி சொல்லுவார், நான் ஒரு தேக்கு மரம் விற்றேன் 50,000 விற்றேன், 60,000 விற்றேன், ஒரு வேங்கை மரத்தை 1 லட்ச ரூபாய்க்கு விற்றேன், 1,25 லட்ச ரூபாய்க்கு விற்றாலும் விவசாயி சொல்லியிருக்கிறாரு. ஒரு ரோஸ்வுட் மரத்தை 3 லட்ச ரூபாய்க்கு விற்றேன். இதெல்லாம் எந்த ஷேரிங் இருக்குது, அவரோட அனுபவ பகிர்வு இருக்குது. அப்போ வந்து பார்க்கும்போது இந்த மரத்தில் பெனிஃபிட் இருக்குது. ஒரு விவசாயி இருக்காருன்னா ஒரு ஏக்கரில் வந்து ஒரு 50, அதாவது ஒரு 8 அடிக்கு மரம் வச்சா 80 மரம், 100 மரம் வைக்க முடியும். ஒரு 10 அடிக்கு வச்சா 80 மரம் வைக்க முடியும். இன்னும் கம்மியான இடைவெளி அதிகம் கொடுத்தா ஒரு 50 மரம் வைக்க முடியும். ஒரு 100 மரம் நட்டார்னா ஒரு 10 வருஷம், தேக்கெல்லாம் 10 வருஷத்துலேருந்தே ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். நல்ல மண்ணோட ஆழமும் தண்ணி இருந்துச்சுன்னா 10 வருஷத்துலேயே வெட்ட முடியும். ஒரு 20 வருஷத்துலேயே வெட்டினாலும் ஒரு மரத்தில் 10,000 சொன்னாலே 10 லட்ச ரூபா மொத்த தொகை கிடைக்கும். அப்போ எந்த கிராப்லையும் இல்லாத ஒரு தொகை இருக்குது, மொத்த தொகை இருக்குது. அவங்களுடைய குடும்பத்தோட செலவுக்கு, படிப்பு செலவுக்கோ திருமண செலவுக்கோ இந்த பணம் உதவும். இது அனுபவபூர்வமாக நாங்கள் பார்த்தோம். எல்லாமே அனுபவிச்சு தான், இந்த 26 ஆண்டுகள் அனுபவத்தை தான் காவிரி குக்கரில் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ இதை வந்து எங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, விவசாயிகள் நிறைய ஷேரிங் இருக்கும்போது இதை வச்சு மெல்ல மெல்ல களத்தில் இயங்கிட்டு தான். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்றைக்கி 130 பேர் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் களத்தில். டெய்லி வந்து ஒரு 300 விவசாயிகள் நேரடியாக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நேரடியாக மண்ணை பார்த்து தண்ணியை பார்த்து, நான் சொன்ன தமிழகத்தில் கிட்டத்தட்ட 6 அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் இருக்குது. ஒவ்வொரு ஜோனுக்கான மரம் இருக்குது. அந்த ஜோனில் இந்த மரம் தான் வரும், இது வராதுலாம் இருக்குது. ப்ளஸ் ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு மண் வகை இருக்குது. இதெல்லாம் ஆய்வு பண்ணி நம்ம வந்து மண்ணுக்கேற்ற மரங்களை நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து பரிந்துரை பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, அனுபவ விவசாயிகளை வச்சு நம்ம ட்ரைனிங் நடத்திட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு மாவட்டம் வரைய ட்ரைனிங் நடத்துவோம், ஒரு ஜோனல் வரைய நடத்துவோம், ஒரு மெகா ப்ரோக்ராமாக ஒரு 4 ஜோனுக்கு 4 ப்ரோக்ராம் நடத்துவோம். அதில் என்ன நடக்கும்னா, முன்னோடி விவசாயிகள், நான் சொல்கிறது இல்லை, ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறேன்னா மரம் சார்ந்த விவசாயம்னா முன்னோடி விவசாயி வந்து பேசுவார். நான் தேக்கு நட்டாங்க, இத்தனை வருஷம் ஆச்சு, இவ்வளோதுக்கு விற்றேன்னு சொல்லுவார். ஒருத்தர் நான் மகோகனி நட்டேன், மரத்துக்கு இவ்வளோதுக்கு விற்றேன்னு சொல்லுவார். ஒருத்தர் நான் வந்து மரம் நட்டிருக்கேன், அதில் மெழுகு கொடி ஏற்றி எனக்கு அதில் காய்ச்சிக்கிட்டுன்னு சொல்லி, இப்படி முன்னோடி விவசாயிகள் அனுபவத்தை சொல்லுவாங்க, புது விவசாயிகள் கேட்பாங்க. இடையில வந்து விஞ்ஞானிகளை நான் இன்வைட் பண்ணுவோம். விஞ்ஞானிகள்னா சயின்ஸ் சொல்லுவாங்க, ஒரு மரத்தை பற்றி சயின்ஸு, அது என்ன வாய்ப்பு இருக்குது, உலகளாவிய வாய்ப்பு என்ன இருக்குது, எல்லாத்தையும் விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க. நம்ம வந்து டிஎன்ஏயோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் IWSTன்னு சொல்லிட்டு, இது IFGPன்னு சொல்லிட்டு மத்திய அரசு நிறுவனம் இருக்குது. அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனட்டிக் அண்ட் ட்ரீ பிரீடிங்னு ஒரு மத்திய அரசு நிறுவனம் கோயம்புத்தூரில் இருக்குது. அதில் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. இப்போ அந்த நிறுவனத்தோட நம்ம புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். அப்போ விஞ்ஞானிகளோட விஞ்ஞானத்தை எடுத்துக்கிறோம், ஏற்கனவே அனுபவப்பட்ட முன்னோடி விவசாயியோட அனுபவத்தை எடுத்துக்கிறோம், ரெண்டையும் புது விவசாயத்தை கொடுக்குறோம். காவேரி குக்கர் ஒரு பாலமாக இருக்குது விவசாயிகளுக்கு. நம்ம நேரடியாக சஜஸ்ட் பண்ணுறது இந்த அனுபவத்தை எடுத்து சொல்கிறோம், அப்படி பகிர்றோம் அவங்களுக்கு. இதுதான் நம்ம பண்ணிடுறோம். இதனால வந்து விவசாயிகள் நம்பி உடனே மாறுறாங்க. புதுசாக நம்மகிட்ட ஒருத்தர் வர்றாங்கன்னா இது நேரடியாக கண் கூட பார்க்குறாங்க. ஏன்னா நம்மளோட ட்ரைனிங் எல்லாம் எங்கே நடக்கும்னா, ஏற்கனவே மரம் நட்டு ஒரு தோப்பாக உருவாக்கி ஒரு மாதிரி பண்ணையில் தான் நம்ம ட்ரைனிங் நடக்கும். நம்மள்கிட்ட ஒரு ஏக்கர்லேருந்து 120 ஏக்கர் மட்டும் மரம் நட்ட விவசாயிகள் இருக்காங்க. 120 ஏக்கர் காடு பண்ண விவசாயி இருக்காரு, 50 ஏக்கர் 70 ஏக்கர் இப்படிலாம் காடு இருக்குது. அந்த காடுகளில் தான் போய் இந்த ட்ரைனிங் நடத்துகிறோம். அதில் எல்லா வகையான மரம், நான் 21 வகை சொல்கிறேன்னா 21 வகையும் லைவாக அங்கே இருக்கும். அப்போ அவர் பார்ப்பார், நம்ம பகுதியில் இந்த மரம் இப்படி நல்லா வந்திருக்கா, நம்மளும் நடணும் ஒரு நம்பிக்கை நேரடியாக வரும். அதனால எளிமையாக அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது மரம் சார்ந்த விவசாயத்துக்கு. ஸோ அவங்களும் வந்து நம்பி உள்ளே வராங்க. ஆமாம், நம்முடைய உதாரணம் சொல்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம ட்ரைனிங் அறிவிச்சோம்னா இப்போ எல்லாம் வந்து 2000 பேர் குறைஞ்சி வரதே இல்லை. ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் தான் வைப்போம். நாங்கள் வந்து டவுன்லாம் வைக்கிறது இல்லை.
இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரைனிங் நடத்தினோம், 4 ட்ரைனிங் நடத்தினோம். எல்லாமே கிராமத்தில் அந்த ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் அக்சஸ் இருக்குது, உள்ளே போய் ஆகணும். அங்கே தான் வந்து விவசாயி வரும், அங்கேயே 2000 பேர் வருவாங்க. இதில் வந்து ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சருக்காக ட்ரைனிங் நடத்துவோம். அப்புறம் வந்து நம்ம வந்து பலாமரம் கொடுக்குறோம். பலாங்கிறது ஒரு டிம்பர், ஆனால் அதில் பழத்தில் மட்டும் இல்லாமல் அது காயில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது, நிறைய வேல்யூடட் ப்ராடக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் லாஸ்ட் இயர் நம்ம பண்ருட்டியில் ஒரு சின்ன கிராமத்தில் நடத்தினோம், 2000 பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் சந்தனம் ஒரு 50 ஏக்கர் சந்தனம் இருக்க தமிழ்நாட்டில், அவருக்கு ஒரு ட்ரைனிங் நடத்தினோம். அதுலேயும் ஒரு 2000-2500 வந்தாங்க. அதுலலாம் என்னென்னா நாங்கள் நம்ம மாநிலம் மட்டும் சுற்றி உள்ள மாநிலம் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் யார் முன்னோடி விவசாயி இங்கே விட அங்கே எதுவும் பெட்டராக பண்ணியிருக்காங்களா, அவங்களாம் தேடி அந்த முன்னோடி விவசாயிகள் அழைச்சி வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து அறிமுகப்படுத்துவோம். அது மூலிமா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அவங்களுடைய தோட்டத்தை போய் நேராக வீடியோ எடுத்துகிட்டு வருவோம், அந்த வீடியோவும் ப்ளே பண்ணுவோம், விவசாயி நேரடியாக அனுபவத்தை சொல்லுவார். அது மொழிபெயர்ப்பாளர் வச்சு நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது மூலிமா ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். இப்போ நம்ம ஊரில் சந்தனமே நிறைய நடனாலும் 100 ஏக்கர் சந்தன நட்ட விவசாயிலாம் கர்நாடகாவில் இருக்கிறாங்க, தெலுங்கானாவில் இருக்கிறாங்க, குஜராத்தில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இங்கே அழைச்சிட்டு வரோம். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிறோம். IWSTன்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டு ட்ரீக்காக இருக்குது. அந்த சயின்டிஸ்ட் வந்து வுட்டை வந்து எப்படி வந்து சீசனிங் பண்ணணும், அதை எப்படி பாதுகாக்கணும், எப்படி விற்கணும், இப்போ சந்தனம் இருக்குன்னா எப்படி பாதுகாக்கிறதுக்கான டெக்னாலஜி எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. இல்லை, இப்போ இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிறதே ஒரு புது கான்செப்ட். ப்ளஸ் வந்து அது வந்து காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் இப்போ அது வந்து நம்ம விவசாய நிலத்துக்கு கொண்டு வரணுங்கிறது நம்ம பிளானாக இருக்குது, பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கு வந்து இப்போ நீங்கள் செய்யும்போது அரசோடைய திட்டங்கள் இல்லை அரசோட அந்த பழைய பாலிசிஸ் எங்கெல்லாம் இதுக்கு வந்து தடையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்து புதிய திட்டம் கிடையாது. வேளாண் காடுகள்ங்கிறது காடுகள் தான். நம்மளுடைய தமிழகமே காடாக தான் இருந்துச்சு. நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து அதில் விவசாயம் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளுடைய வந்து ஒரு பயிர் விவசாயங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்திலே கிடையாது. நம்ம வந்து உலகத்துக்கே முன்னோடியாக இருக்கிறோம். 12,000 வருஷம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் சங்க இலக்கியங்களை எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். ஒரு தலைவன் தலைவி தன்னுடைய நாடு எப்படிப்பட்டுன்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், தென்னை மரம் இருந்துச்சு, பாக்கு இருந்துச்சு, பலாமரம் இருந்துச்சு, வாழை இருந்துச்சு, அது கீழே வந்து நெல் வயலில் கெண்டை மீன்கள் விளைஞ்சதெல்லாம் பாட்டு இருக்குது. திரிகூட ராசப்ப கவிராயர் பாடியிருக்காரு. சும்மா கற்பனையெல்லாம் பாட முடியாது, இது இருந்துச்சு. அப்போ நம்ம வந்து ஒரு பயிர் விவசாயத்தில் இல்லை, இது கம்பராயணத்துலேயும் இந்த பாடல் இருக்குது. அப்போ வந்து நம்மளுடைய இதுவே வந்து ஒரு பயிர் விவசாயம் கிடையாது, பல பயிர் பல அடுக்கு விவசாயம் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது என்றைக்கு மோனோகல்ச்சராக மாற்றணுமோ அப்போ தான் விவசாயிக்கு வந்து பொருளாதாரம் இழப்பு வந்துச்சு, பெரிய லாபம் எல்லாம் போணுச்சு. நம்ம அதை தான் மீட்டுருவாக்கம் பண்ண போகிற மொழி, நம்ம புதுசாக எதையும் சொல்லலை. இந்த வேளாண் காடுகள்ங்கிறது காடுகளோட அதான் மரங்களோட சேர்ந்த விவசாயம் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம மரத்தை அழிச்சிட்டோம். ஏன்னா நம்ம கெமிக்கல் எப்போ வந்துச்சோ, நம்ம 60களுக்கு முன்னாடி நம்ம வந்து இயற்கையில் தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கெமிக்கல் வந்தோடனே நினச்சா அந்த மரங்கள் இருந்துச்சுன்னா மரம் வந்து நம்ம போடுற உரத்தை எடுத்துருன்னு சொல்லி வெட்ட வச்சோம். அதனால மரம் அழிச்சு. டெல்டா விவசாயம் எங்கள் ஊர்லேயும் மரம் இருந்துச்சு, வரப்புகளில் எல்லாம் மரம் இருக்கும், கருவை மரம், நாட்டு கருவேன்னு இருக்கும். அது ஒரு நைட்ரஜன் ஃபிக்ஸிங்கு. அது கோடையில் ஆடு மாடுகளுக்கு நல்ல உணவாக இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் மொட்டையை அழிச்சிட்டோம். இப்போ எல்லாமே நம்ம தவறான விவசாய முறையினால தான் இதெல்லாம் அழிஞ்சுது. நம்ம வந்து உண்மையான விவசாயம் நம்ம எப்படி பாரம்பரியத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதை மீட்டுருவாக்கம் பண்ணுறது தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் தான் பண்ணுறோம். நம்ம எதுவும் புதுசு கிடையாது இது எதுவுமே. ஸோ அதான் இப்போ இதுக்கு வந்து இந்த அரசோட பாலிசிஸ் இப்போ ஏன்னா ஒரு மாநிலத்துக்குமே ஒரு பாலிசி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? குறிப்பாக இந்த சாண்டல்வுட் கல்டிவேஷனுக்கு ஆகட்டும், அதில் வந்து வளர்க்குறதுலையும் சரி அதை விற்கிறதுலையும் சரி நிறைய தடைகள் இருக்குது, நிறைய இதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து அரசோடைய பாலிசிஸ் வந்து இங்கே எங்கே வந்து தடையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து 2-3 விஷயம் இருக்குது சார். ஒன்று, விவசாயி என்ன செய்யணும், அரசு என்ன செய்யணும்னு இருக்குது. விவசாயி இன்றைக்கி பருவநிலை மாற்றத்தினால முழுசாக பாதிக்கப்பட போகிறது விவசாயி தான். ஏன்னா எப்போ வந்து அவர் நடவுன்னு நினைக்கிறாரோ அப்போ வந்து தண்ணி இருக்காது, அறுவடை செய்கிறப்போ மழை பெய்யும். இந்த பருவநிலை மாற்றத்தினால மாறி மாறி சூழ்நிலை வரதுனால முழுமையாக பாதிக்கப்படுறது விவசாயி மட்டும்தான். அதை மாற்றணுன்னா கண்டிப்பாக மரம் நடணும். அதை விவசாயி மட்டும்தான் பண்ண முடியும். அந்த விவசாயிகிட்ட தான் நிலம் இருக்குது. அவர் தன்னுடைய வரப்பை சுற்றி 100 மரமோ 50 மரமோ வச்சுக்கிட்டாருன்னா அவருக்கும் நல்லது. கிரவுண்ட் வாட்டர் சார்ஜ் ஆகும். இது நிறைய உதாரணம் இருக்குது. மரத்தை நட்ட பிறகு கிரவுண்ட் வாட்டர் ரைஸ் ஆனதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்மள்கிட்ட இருக்குது. அப்போ கிரவுண்ட் வாட்டர் சார்ஜ் ஆகுது, மண் வளமாகுது. இன்றைக்கி மண்ணுங்கிறது ஒரு கோடிக்கணக்கான நுண்ணுயிர் கொண்ட உலகத்திலே அதிக நுண்ணுயிர் உள்ள தொகுப்பு மண் தான். ஒரு கைப்பிடி மண்ணில் உலகத்தில் உள்ள மக்களத்தை விட அதிகமான நுண்ணுயிர்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 700 கோடி மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு கைப்பிடியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது நம்ம தவறான விவசாயம் மரத்தை அழிச்சதுனால இது போயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு நுண்ணிங்கிறது கண்ணுக்கு பார்க்க முடியாத விஷயம். இப்போ உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து அளவீடு பண்ணியிருக்காங்க. உலகத்தில் உள்ள உயிரினங்களை வந்து கார்பன் பேஸ்டு ஆர்கானிசம்ஸ் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து ஜிகாபைட்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு 450 ஜிகாபைட்ஸு 500 ஜிகாபைட்ஸ்னு சொல்கிறாங்க மொத்த வெயிட்டை. அதில் வந்து பார்த்திங்கன்னா 550 ஜிகாபைட்ஸ் சொல்கிறாங்க. அதில் 450 ஜிகாபைட்ஸ் பார்த்திங்கன்னா தாவரங்கள் தான், மிச்சம் 100 தான் உயிரினங்கள். அந்த 100ல்
97% வந்து கண்ணில் பார்க்க முடியாது. வெறும் 7% தான் மனிதர்கள், விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள் அப்படின்னு பார்த்துங்க. 7% தான் நம்மெல்லாம். 93% கண்ணால் பார்க்க முடியாத உயிரினங்கள் தான் மொத்த வெயிட்டில், உயிரினங்களோட வெயிட்டில். அப்போ கண்ணால் பார்க்க முடியாது அவ்வளோ. அதில் 70% பாக்டீரியா, 12% ஃபங்கஸ்ஸு, அப்புறம் ஆர்கியாஸ், இன்னும் 2-3 ஐட்டம் இருக்குது. இது 93%. அது நம்ம கண்ணாலே பார்க்க முடியாது. இப்போ கண்ணால் பார்க்க முடியாத நுண்ணுயிர் வந்து ஒரு மினிமம் டெம்பரேச்சர் தான் உயிர் வாழ முடியும். இன்றைக்கி 40 டிகிரி 48 டிகிரியில் ஒரு உயிர் கூட இருக்காது. நம்ம வந்து மரத்தெல்லாம் அழிச்சிட்டு விவசாயம் பண்ணோம்னா என்ன நடக்குன்னா மண்ணில் ஒரு நுண்ணுயிர் கூட இருக்காது. அதனால தான் இன்றைக்கி வந்து 0.02 அதாவது 0.5 0.2ங்கிறது வந்தது. மண்ணில் வந்து அங்கக கனிமம் அதாவது ஆர்கானிக் கண்டென்ட் வந்ததுக்கு காரணம் என்னென்னா உயிரெலாம் செத்து போச்சு, வெறும் மணலாக இருக்குது. அப்போ அதில் எந்த விளைச்சலும் பண்ண முடியாது. விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, மண்ணியல் விஞ்ஞானிகள் அடுத்த 2045 50 வந்து இப்போ விளையிறதோட 10% இன்னும் குறையுங்கிறான் விளைச்சல். இப்போ இருக்கிற மண்ணை வச்சுக்கிட்டு இன்னும் 30-40 சைக்கிள் தான் விவசாயம் பண்ண முடியுங்கிறான். நான் சொல்லலை, ஐநாவோட மண்ணியல் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போது வந்து மண் வந்து வளமிழந்து போனதுக்கு காரணம் மரத்தை வெட்டினது தான். நம்ம மரம் இருந்துச்சு என்ன நடக்கும், இப்போ வெயில் இருக்கும்போது நம்ம நிழலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், அந்த நுண்ணுயிர்கள் அந்த நிழலில் போய் தங்கியும். மழை காலம் வரும்போது அங்கேருந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா பக்கமும். இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு பாலில் ஒரு ட்ராப்பு தயிரை ஊற்றுனா எப்படி மொத்த பாலும் தயிராகுது இல்லையா, அந்த மாதிரி வந்து மழை காலத்தில் மழை பெய்யும் போது இந்த நுண்ணுயிர்கள் நிலம்புற ஸ்ப்ரெட் ஆகி அது வேலையை செய்யும். நம்ம வந்து மண்ணுக்கு எந்த உரம் கொடுக்க வேண்டாம். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எல்லா சத்தையும் மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் மண்ணிலே இருக்குது. இப்போ காற்றுல 78% நைட்ரஜன் இருக்குது. அதில் அதை வந்து கிரகிச்சு கொடுக்கறதுக்கு நுண்ணுயிர் மண்ணிலே இருக்குது. நிறைய செடி தாவரங்கள் இருக்குது. நான் சொன்னேன் காட்டுக்கிறவை, அதோட வேர் முடிச்சில் ரைசோபியன் நுண்ணுயிர் இருக்குது. அது வந்து காற்றுல உள்ள நைட்ரஜனை அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். அந்தமாரி வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ட்ரீஸே நிறையா இருக்குது. நாட்டு வாகைன்னு ஒரு ட்ரீக்கு அதுவும் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங். இப்படி வந்து கலப்பு மரங்கள் நம்ம பூமியில் இருந்துச்சு. அதனால இந்த உயிர் சூழல் இருந்துச்சு. அந்த உயிர் சூழல் அழிச்சதுனால இன்றைக்கி பருவநிலை மாற்றம் இந்த அளவுக்கு வந்திருக்குது. அதுக்கு தீர்வு மரம் நடுறது விவசாயம் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் விவசாயி புரிஞ்சுக்கிட்டு மரம் நடணும். அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்குறீங்க. அரசாங்கம் எளிமையாக இப்போ என்னென்னா இந்த மரம் நடுற விவசாயிக்கு தொந்தரவு பண்ணால் உதவி பண்ணணும். ஏதாவது இன்றைக்கி வந்து மரத்தை வெட்டுனா ஃபாரஸ்ட்டில் போய் பர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்குது. வேளாண் காடுகள் அப்படிங்கிறது சாண்டல்வுட் இல்லை சார், எல்லா மரத்துக்கும் இப்போ வந்து வேளாண் காடுகள்னால் இது வந்து எங்கே நடுறோம், விவசாய நிலத்தை நடுறதுனால தான் வேளாண் காடுன்னு சொல்கிறோம், அக்ரோ ஃபாரஸ்ட்னு சொல்கிறோம். நீ காடுகளில் என்ன வேணாலும் சட்டம் வச்சுங்க, என்ன வேணாலும் பாதுகாப்பு பண்ணிங்க. ஆனால் விவசாய நிலத்தில் வரத விவசாயிக்கு முழு உரிமை கொடுக்கணும். அவன் எங்கே வேணாலும் இப்போ நெல் வளர்த்தா எங்கே வேணாலும் விற்றுக்கிறான், கரும்பு வளர்த்தா எங்கே வேணாலும் விற்றுக்கிறான். மரம் வெட்டினா ஃபாரஸ்ட்டில் போய் பர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருக்குது. எதுக்காக வாங்கணும் விவசாயி? நீங்கள் மரம் நட சொல்கிறீங்க, அந்த தடையை எடுத்து விடணும். அது இருந்துச்சுன்னா எளிமையாக எல்லாருமே மரம் நடுவாங்க. இப்போ அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா ஃபாரஸ்ட்டில் உள்ளது பிரச்சனை இல்லை, விவசாய நிலத்தில் நடுறோம், அதை வந்து விவசாய ப்ரொடியூஸ்னு அறிவிக்கணும் சிம்பிளாக. அப்படி அறிவிச்சா நிறைய பெனிஃபிட் விவசாயி கிடைக்கும். விவசாய நிலத்தில் நட சொல்கிறோம், விவசாயிகள் தான் நடுறாங்க. ஆனால் அந்த விவசாய நிலத்தில் உற்பத்தி ஆன பிறகு அது வந்து ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்னு சொல்கிறாங்க. அதை அக்ரி ப்ரொடியூஸ்னு அறிவிக்கணும். அப்போ தான் அவருக்கு சலுகை கிடைக்கும். என்னென்னா நீங்கள் வந்து ஒரு கரும்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் இரிகேஷன் சப்சிடி இருக்குது. 2 சிறு குறு விவசாயிக்கு 2.5 ஏக்கர் வரலையும் 100% சப்சிடி இருக்குது. 12 ஏக்கர் வரலையும் 80% சப்சிடி இருக்குது ட்ரிப் இரிகேஷனுக்கு. ஆனால் மரம் நட்டால் ஒன்றுமே கிடையாது. அப்புறம் எப்படி விவசாயி மரம் நடுவான்? அது காரணம் வந்து இது ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸாக வச்சுருக்காங்க. அப்போ வந்து கஜா புயல் வந்துச்சு, 7 மாவட்டங்களில் பல லட்சம் மரங்கள் விழுந்துச்சு. தென்னை மரத்துக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க. டிம்பர் மரம் பல கனவுகளோட செம்மரத்தையும் தேக்கி வேங்கி நட்டான். முழுசாக அது ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள விழுந்துருச்சு. இன்றைக்கி ஒரு மரம் 1 லட்ச ரூபாய்க்கு செம்மரத்தை விறகுக்கு 3000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு விற்றான். அவனை வெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ இந்த பாதிப்பெல்லாம் இருக்குது. இதை வந்து சரி பண்ணுறதுக்கு அரசாங்கம் தான் முடியும். அரசாங்கம் அந்த சட்டத்தெல்லாம் எடுத்து விடணும். விவசாய நிலத்தில் என்ன நட்டாலும் அதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. அதுக்கு முக்கியமாக வந்து இதை அக்ரி ப்ரொடியூஸ்னு அறிவிக்கணும். அறிவித்தா இன்சூரன்ஸ் கிடைக்கும், ட்ரிப் இரிகேஷன் சப்சிடி கிடைக்கும், லோன் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். மரன்றதுக்கு லோன் வாங்கிக்க முடியும். இப்போ வந்து நெல் விவசாயத்துக்கு லோன் கொடுக்குறாங்க, கரும்பு விவசாயத்துக்கு லோன் கொடுக்குறாங்க, மர விவசாயத்துக்கு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் எப்படி மரம் நடுவாங்க விவசாயி? நம்ம இவ்வளோ திட்டம் அறிவித்த பிறகு தமிழக அரசும் வந்து பசுமை தமிழகம்னு அறிவிச்சிருக்கு. 261 கோடி மரம் நடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. திட்டம் அறிவிச்சிங்க, ஆனால் அந்த சலுகைகள் இதெல்லாம் எடுத்து விடணும்ல, சட்டத்தையும் எடுத்து விடணும்ல. அப்போ தானே அது வந்து பரவலாகும். விவசாயி தயாராக இருக்கான். நாங்கள் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு, விவசாயி மரம் நடுறது ரெடியாக இருக்கிறான். ஆனால் தடையாக இருக்கிறது அரசாங்கத்தோட சட்டங்கள் தான். அதை எடுத்து விடணும். இது இல்லாமல் 4 மரத்துக்கு வந்து நிரந்தர தடை இருக்குது. சந்தன மரம், செம்மரம், அதுக்கப்புறம் வந்து எபனுன்னு சொல்லிவிட கருங்காலி, ரோஸ் வுட், இதெல்லாம் வெட்டவே முடியாது. நீங்கள் சிலதுக்கு வெட்டுறதே தடை இருக்குது. சிலது வெட்டினா அரசாங்கத்தில் மட்டும்தான் விற்கணுன்னு இருக்குது. இப்போ சந்தன மரத்தில் அரசாங்கத்தில் மட்டும் விற்க முடியும். ரோஸ் வுட்டை வெட்டவே முடியாது. அதாவது தோதகத்தின்னு சொல்லக்கூடிய ரோஸ் வுட்டை வந்து ஈட்டி மரம்னு சொல்லுவாங்க, அதை வெட்டவே முடியாது. வெட்டுறதுக்கு தடை இருக்குது. அதேமாரி வந்து கருங்காலிக்கு தடை இருக்குது.
இந்த தடையெல்லாம் எடுத்து விடணும். அது வந்து நான் சொல்கிறது ஃபாரஸ்ட்டில் தடை வச்சுங்க. ஆனால் விவசாய நிலத்தில் நடுறதுக்கு வந்து முழுமையாக தடையை எடுத்துடணும். அவங்க வந்து நிலத்தில் வைக்கிறாங்க, அவன் நிலத்துல தங்கமே இருக்கட்டும், அவன் விற்றுக்கணும். சட்டம் சத்குரு வந்து சொன்னாங்க, 3 அடி கீழே நிலம் உங்களுக்கே சொந்தம் கிடையாது, நீங்கள் பட்டா போட்டு வச்சுருக்கோம், அவ்வளோதான். அது கீழே போனால் அரசாங்கம் வந்துடுது. அந்த சட்டத்தை முதல்ல எடுக்கணும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த சுதந்திரம் கொடுக்கணும். ஓ நிலத்தில் வந்து பெட்ரோல் எடுத்துக்க, தங்கம் எடுத்துக்க, ஆனால் நீ என்ன டேக்ஸ் போட்டுக்க, ஆனால் சொந்தம் வந்து விவசாயிக்கு இருக்கணும். அந்தமாரி ஒரு நிலைமை இந்தியாவில் வந்தால் தான் விவசாயி முன்னேறுமா. இல்லாட்டினா விவசாயிலாம் ரொம்ப கீழே தான் போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து அடுத்த ஜென்ரேஷன் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இந்தமாரி சட்டங்கள்னால தான் விவசாயி வந்து விவசாயம் பண்ண வரமாட்டான். எந்த லாபமும் இல்லை, எந்த கிராப் பண்ணாலும் லாபம் இல்லை பெருசாக. அப்போ லாபத்தை உருவாக்கணும். ஒன்றுக்கு ஒரு எம்எஸ்பி, கரும்பு வைக்கிறீங்க, நெல்லுக்கு எம்எஸ்பி வைக்கிறீங்க, மரத்துக்கு வைங்க. நான் கேட்குறது என்னென்னா, டிம்பர் டெவலப்மெண்ட்டு போர்டு கொண்டான்னு கேட்டுட்ருக்குறோம். காவிரிக்குள்ளே ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரலையும் வரல. இப்போ வந்து அரசாங்கம் நீங்கள் புகையில போடாத, சிகரெட்டு குடிக்காத, கேன்சர்னு சொல்கிற, ஆனால் புகையிலை மேம்பாட்டு வாரியம் வச்சுருக்க அரசாங்கம். மரம் நடுன்னு அரசாங்கம் சொல்லுது, மரம் மேம்பாட்டு வாரியம் இல்லை. இதை நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம், இப்போ வரலையும் வரல. இதெல்லாம் தான் அரசாங்கம் செய்யணும். அப்போ இது வந்துச்சு என்ன நடக்கும்னா, இதுக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து இடைத்தரகர்கள் தான் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தேக்கு வந்து ஒரு கனடி 1000 ரூபாய்க்கு விவசாயிட்டு வாங்கிட்டு போகிறான், அவன் 7000 8000 மரவாடியில் வைக்கிறான். அப்போ யாரோட அந்த பணம் எங்கே போகுது? விவசாயி கிடைக்கல. இப்போ இதுக்கெல்லாம் அரசாங்கம் தான் பண்ணணும். இந்த விஷயத்தெல்லாம் அரசாங்கம் கையில் எடுத்து தடையை விலக்கி விட்டாங்களே, தானாக கிரீன் கவர் வந்துடும். நீங்கள் வந்து பசுமை பொருட்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், விவசாயி 50% கிரீன் கவர் கொண்டு வந்துடுவான், பணம் இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா. இப்போ அதுக்கான தடையெல்லாம் அரசாங்கம் கண்டிப்பாக எடுத்து விடணும். இது எடுத்தால் மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் வரும். ஏன்னா தமிழகம் வந்து உலகத்துக்கே முன்னோடியாக நம்ம இருந்திருக்கோம், திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். காவேரி கூக்குரல் சத்குரு ஒரு ஞானி, அவரோட தொலைநோக்கு பார்வையில் எங்கள்கிட்ட இந்த திட்டம் எல்லாம் மெல்ல மெல்ல கொடுத்து இந்த அளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறாரு. கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றங்கள் விவசாயம் பற்றி நடந்திருக்கு. அவங்களுடைய பொருளாதாரத்தையும் மாற்றம் நடந்திருக்கு. தடைகள் மட்டும் எங்களுக்கு வந்து பெரிய நெருடலாக இருக்குது விவசாயிக்கு. அதை மட்டும் எடுத்து விடணும். இப்போ இந்த கிரீன் கவர் பற்றி சொல்கிறீங்க. இப்போ விவசாயிகள் வந்து மரம் நட்டாலும் கூட அவங்க ஒரு 5 வருஷத்தில் ஒரு 10 வருஷத்தில் வந்து அவங்க திருப்பியும் அதை வந்து பிஸ்னஸ்க்கு அதை வெட்ட போகிறாங்க. அப்படிங்கிற போது அப்போ மீண்டும் மரம் இல்லாமல் போகாதா? அது வணிகம் நோக்கம் அப்படின்னா அது நிரந்தரமான ஒரு கிரீன் கவராக வந்து இருக்கும்னு சொல்ல முடியுமா? நாங்கள் அப்படி பார்க்கல. விவசாயி வந்து சுற்றுச்சூழல் காப்பாளர் கிடையாது. அவர் வந்து அவருடைய பொருளாதாரம் தான் பார்ப்பார். ஆமாம். ஆனால் வந்து ஒரு விவசாயி மரத்தில் உள்ளது கிடச்சின்னு தெரிஞ்சுன்னா, ஒரு வரப்பில் 10 நேரம் நட்டவர் அடுத்து 2 ஏக்கர் மரம் நட போகிறார். எங்கள் அனுபவத்தில் கண்டிப்பாக விட மாட்டாங்க. பணம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா திரும்ப நடுவாங்க. நம்மளுடைய மேஜர் ட்ரீஸ் வந்து ரெட்டூன், அதாவது திரும்ப வந்து துளுக்கக்கூடியது. ஒரு தேக்கு மரத்தை வெட்டிட்டுனா திரும்ப துளுத்து வந்து திரும்ப வரும். செலவே இல்லாமல் அடுத்த ஒரு ஈல்டு கொடுக்கும். அதனால் எந்த விவசாயம் மரத்தை அழிக்க மாட்டாங்க. திரும்ப ரெட்டூன் வரும், திரும்ப நட வேண்டி இல்லை. ஏற்கனவே வேர் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். இப்போ ஒரு 20 வருஷத்தில் ஒரு ஈல்டு மேலே மட்டும் வெட்டினா, ஒரு 1/2 அடி கேப் வச்சு வெட்டினா போதும். ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு ஈல்டு எடுத்தாருன்னா அடுத்து 15 வருஷத்துல அடுத்த ஈல்டு எடுக்க முடியும் அவர். ஏன்னா வேறு ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு, எளிமையாக வர ஆரம்பிச்சிடும் மரம். அதனால் விவசாயிக்கு அது தெரியும். அதனால் விவசாயி இப்போ வந்து பொருளாதாரத்தை பார்த்துட்டாங்கன்னா அவங்க விட மாட்டாங்க. இப்போ அப்படி தான் மெல்ல மெல்ல வந்துகிட்டு இருக்கு. எங்களை பொறுத்தவரையிலும் மரங்கள் கொடுக்க முடியல. நாங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ தான் கொடுக்கணும்னு பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த மரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாங்கள் கொடுக்குற ஒரு மரமும் எங்கே நடனுங்கிறத உறுதிப்படுத்தும். 100 மரத்துக்கு மேலே எங்கள் நர்சரியில் யாருமே வந்து எடுக்கணும்னா எங்களுடைய வேளாண் காட்டு திட்ட பணையோட அனுமதி இல்லாமல் வாங்க முடியாது. அவங்க போய் நேராக நிலத்தை பார்ப்பாங்க, எங்கே நட போகிறாங்க என்னென்னு பார்த்துட்டு தான் மரக்கன்று கொடுப்பாங்க. இப்போ அந்தளவுக்கு நம்ம வந்து ஃப்ரீயாகவும் கொடுக்கல, எல்லாம் 3 ரூபா மதிப்பில் கொடுக்குறோம், பொதுமக்களுக்கு 7 ரூபா கொடுக்குறோம். அதனால் ஃபுல்லாகவே டாக்குமெண்ட் ஆகுது, இதில் மிஸ்யூஸும் ஆகாது. அதனால் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்திருக்குது. கண்டிப்பாக இப்போ அரசாங்கமும் மரம் கொடுத்துருக்காங்க, இலவசமாக வாங்கியிருக்காங்க. அதனால் மக்கள்கிட்ட விழிப்புணர்வுலாம் இருக்குது. தடைகள் எடுத்துட்டால் நம்ம தமிழகம் வந்து பசுமை வந்து எளிமையாக வந்துடும். விவசாயியோட பொருளாதாரம் பல மடங்கு உயரும். ஏன்னா மரம் சார்ந்த விவசாயம் தான் மண்ணை காப்பாற்றுறதுக்கான தீர்வு. இன்னைக்கு மண்ணுங்கிறது அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ மண்ணை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும்னா மரம் சார்ந்த விவசாயம் தான் தீர்வு. இது வந்து வெறும் பொருளாதாரத்தை பற்றி சொல்ல, மண்ணை பற்றி சொல்ல. நீங்கள் ஆரோக்கியமாக வாழணுன்னா மரம் சார்ந்த விவசாயம் மாறணும். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கி மஞ்சள்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து குர்குமின் ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அந்த குர்குமின் வந்து ஐசோலேட்டட் குர்குமின் வந்து கேன்சருக்கே தீர்வாக இருக்குது. அது சாதாரணமாக இன்றைக்கி ஈரோட்டில் தான் மஞ்சளுக்கு வந்து புவிசார் குறியீடுலாம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து 2.5 தான் குர்குமின் இருக்குது. ஆனால் மரத்துக்குள்ளே விவசாயம் பண்ண விவசாயி வந்து 5% குர்குமின் இருக்குது. அப்போ என்னென்னா மரம் நடும்போது மண்ணில் சத்து ஏறுது. அப்போ சத்தான மண்ணில் விளையும் போது சத்தான பொருள் கிடைக்குது. அப்போ இன்றைக்கி வந்து 50% பேர் தமிழகத்துலேயோ இல்லை இந்தியாவிலேயோ சுகர் பேஷண்ட் காரணம் சத்தான சாப்பாடே சாப்பிடல, சக்கையை சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா சத்தான மண் இல்லை. மண் சத்தாக இருந்தால் விளையிற பொருள் சத்தாக இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்மளுடைய ஆரோக்கியம் கெட்டு போனது காரணம் மண்ணழிவு தான். மண்ணழிவை காப்பாற்றணுன்னா கண்டிப்பாக மரம் நடணும். நம்ம வந்து எல்லா விவசாயத்தொட்டு மரம் நட சொல்லலை, ஒரு ஏக்கரில் 50 மரம் நடுங்க போதும், அதுவே மண்ணை காப்பாற்றும். இன்றைக்கி UNCCD என்ன சொல்கிறாங்கன்னா,
பாலைவனாவதால் தடுத்தல் அமைப்பு ஐநாவோட அமைப்பு ஒரு நிமிஷத்துக்கு 1 ஏக்கர் பாலைவனாவதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்தில் 1 ஏக்கரில் 6000 கிலோ மண் டீக்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 1.5 யூனிட் மண் 1 ஏக்கர்லேருந்து டீக்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வளமான மண்ணுங்கிறது ஒரு 39 இன்ச்சு மேல் மண் தான் வளமான மண். அந்த மண் போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் விவசாயமே பண்ண முடியாது. அதை காப்பாற்றணுன்னா மரம் இருக்கணும். அந்த விழிப்புணர்வு வந்து விவசாயிக்கு வரணும்னா அவருக்கு பொருளாதாரம் வேணும். நம்ம வெறும் சுற்றுச்சூழலை காப்பாற்றணும் விவசாயி சொல்ல முடியாது, அவருக்கு பொருளாதாரம் வேணும். இன்றைக்கி ஒரு மரம் நடணும்னா மினிமம் 200 செலவாகுது ஒரு விவசாயிக்கு ஒரு 2-3 வருஷம் காப்பாற்றணும்னா. அந்த 200 அரசாங்கம் கொடுத்துன்னா எல்லோரும் மரம் நடுவாங்க. அந்த உதவியெல்லாம் இன்றைக்கி கிடைக்கல. இன்றைக்கி முதல்ல தடை இருக்குது, தடையை எடுத்து விடணும். தடையை எடுத்துட்டு முடிஞ்சால் உதவி செய்யணும் அரசாங்கம். செஞ்சாங்கன்னா மர விவசாயத்தை ஈஸியாக வருவாங்க. அந்த முதல் 2-3 வருஷம் செலவு பண்ணுறாங்க இல்லையா, அந்த பணத்தை நீங்கள் வருஷம் சர்வேவில் பார்த்து கொடுக்கலாம். ஒரு மரம் சர்வேவில் அடிச்சா வருஷத்துக்கு 50 ரூபாயோ, அடுத்த வருஷத்துக்கு 50 ரூபா, ஒரு 4 வருஷத்துக்கு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா 200 ரூபா கிடச்சின்னா எல்லா விவசாயியும் மரம் சார்ந்த விவசாயத்துக்கு வருவாங்க. நீங்கள் 10 மரமாக இருந்தாலும் கொடுங்க, 100 மரமாக இருந்தாலும் கொடுங்க. அப்போ தமிழ்நாட்டில் 50% நிலம் பேரல் லேண்டுன்னு சொல்லிட்டு அரசாங்கமே சொல்லுது. பேரல் லேண்டாக மாறிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பேரல் லேண்டில் மரம் சார்ந்த விவசாயத்தை மாற்றினோன்னா மிகப்பெரிய மாற்றம் வந்து நம்ம சுற்றுச்சூழலுக்கு உலகத்துக்கே ஏற்படும் இந்த மாற்றம். இப்போ வந்து அமேசானில் உள்ள காடு வந்து உலகத்தில் உள்ள மக்களுக்கு 20% பேருக்கு அதுதான் தீர்வாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அமேசான் காட்டில் உள்ள மரம் தான் ஆக்சிஜனுக்கு தீர்வாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் மிளகு நட்டால் அது உலகத்துக்கே தீர்வாக இருக்கும். அப்போ வந்து ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வந்து விவசாயிகளுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஃபண்டு கொடுக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கு எளிமையாக தீர்வு வரும். நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.